வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல். நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்க இந்த கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் பேர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவில். இந்த கோவில் அறுபடைக்கு நிகரான சக்தியை பெற்ற கோவில் இது. இங்கே இருக்க முருகர் பார்த்திங்கன்னா சிவம்பூரில் வந்தவர். இங்கே இருக்க முருகர். இந்த கோவிலோட பேர் திருப்பாரூர். இந்த இடத்தோட பேர் ஏன் இந்த கோவிலுக்கு இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சூரபத்மன் வானிலிருந்து சண்டை போட்ட இடம். அதனால் இந்த பேர் வந்துச்சு இந்த கோவிலுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் நிறைய விசேஷம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அக்ஷய பாத்திரம் பனமரத்தோட அடிபாகத்தால் செய்யப்பட்டது. இந்த இடத்துல அரிசி கை எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒன்ஸ் இதை நினச்சி நீங்கள் என்ன வேண்டால் நீங்கள் வேண்டலாம். இந்த இடத்துல எந்த வேணாலும் நடக்கும். அதை வேண்டி நீங்கள் முருகப்பெருமான் பார்த்தாலும் என்ன வேணாலும் நடக்கும். இந்த அக்ஷய பாத்திரம் பார்த்திங்கன்னா சிதம்பரேஸ்வரர் அவரோட அருளால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு பார்த்திங்கன்னா இங்கே தனி சந்நிதியை இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க பில்லர்லாம் பார்த்திங்கன்னா போர்கள் நிற்கிற மாரியே இருக்கும். கத்தி கதை அதெல்லாம் வச்சுன்னா அந்த பில்லரில் நின்று இருப்பாங்க. ரொம்ப பழமையாக இருக்கும் அது. இந்த கோவிலில் கொடிமரம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கொடிமரத்தில் நம்ம என்ன வேண்டி நம்ம போனாலும் நடக்கும். இந்த கொடிமரத்தில் நம்ம சுற்றினா ரொம்ப நல்லது. இங்கே பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி திருவிழா இங்கே விசேஷமானது. இங்கே அது அந்த டைம் தான் நாங்கள் போனோம். அந்த டைம் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா துலாபரம் குடிப்பாங்க, முடிக்காணிக்கை செலுத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் சமணபுரின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு ஒன்று பேரும் இருக்குது. இதை பற்றி கந்த சஷ்டியிலே ஒரு லைனே வந்திருக்கும். சமணபுரிவாய் சங்கரன் வேளான்னு சொல்லிட்டு ஒரு லைனே வந்திருக்கும் இந்த கோவிலை பற்றி. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் கூட இந்த கோவில் கோலம் வற்றாது. எப்பயுமே இந்த கோயிலில் தண்ணி இருக்கும். அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது இந்த கோவிலில் தந்தைக்கு உபதேசம் செய்கிற மாரி ஒரு உற்சவமூர்த்தி இருப்பார். அதை வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. நீங்கள் போயிருந்தால் நீங்கள் அதை பாருங்கள், நல்லாயிருக்கும். தந்தைக்கு உபதேசம் செய்கிற மாரி ஒரு உற்சவமூர்த்தி இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, திருச்செந்தூரில் எப்படி முருகப்பெருமாள் பூஜை செய்கிற கோலத்தில் இருக்காரோ அதேமாரி இங்கேயும் இருக்கார். இங்கே பார்த்திங்கன்னா கமண்டலமும் ருத்ராட்சி மணியோடு இங்கேயும் அந்த காட்சி கொடுக்குறாரு. இங்கேயும் சிவபெருமாள் சந்நிதி வச்சு அங்கேயும் சிவபெருமானை வணங்குற மாரியும் இங்கேயும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கோவில் என்னோடய லைவ் லொக்கேஷன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் நான் டேக் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் வீடியோ வரும். நான் சொன்ன கொடிமரம் இதுதான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். இது சஷ்டிக்காக சூர சம்பாரணத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அதுக்காக நான் எடுத்தேன். ஓகே, சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் திஸ். தேங்க்யூ ஃபார் ஆல். கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.